இண்டிகோ விமான நிறுவனம் டிசம்பர் 21ஆம் தேதியன்று சென்னை பினாங் இடையில் நேரடி பயணச் சேவையை தொடங்குகிறது. சென்னையும் பினாங்கும் ஆழமான வரலாற்று மற்றும் கலாச்சார தொடர்புகளை கொண்டுள்ளன. இந்நிலையில் அவ்விரு நகரங்களுக்கு இடையிலான பயணங்களுக்கு அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இப்புதிய நேரடி விமான சேவை அறிமுகம் காண்கிறது. சுற்றுலா மற்றும் படைப்பாக்க பொருளாதாரத்துறைக்கான பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங் ஹான்வாய் தலைமையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த பினாங்கு சென்னை நேரடி பயணச் சேவை அறிமுகம் கண்டது. பினாங்கு சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு இது கூடுதல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இம்முயற்சி பினாங்கின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் சுற்றுலா, வணிகம் அல்லது மருத்துவ தேவைகளுக்கும் பல்வேறு நன்மைகளை கொண்டு வரும் என மாநில வீட்டு வசதி மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சுந்தரராஜு சோமு தெரிவித்தார். இந்தியன்ஸ் பெரும்பாலும் நார்தர்ன் ஸ்டேட்ல பேரா இருக்காங்க. காலையில போயிட்டு இரவுல வந்துடலாம். மீட்டிங் பிசினஸ் கம்யூனிட்டிக்கு ரொம்ப ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப சென்னை பினாங்க பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் கம்யூனிட்டி சென்னையில கனெக்ஷன் வச்சிருக்காங்க. தமிழ் சரித்திரம், இந்திய சரித்திரம் இந்நாட்டில் அதிகம் உண்டு. கடா மட்டும் இல்ல, பினாங்கிலையும் உண்டு. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண பிற்பாடு வியாபார ரீதி மட்டும் இல்லாமல் நம்ம டூரிசம் ரீதி டெவலப் ஆகும். இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பாகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன், பினாங்கு மாநாடு மற்றும் கண்காட்சி பணியகத்தின் தலைமை செயல் அதிகாரி அஸ்வின் குணசேகரன் உட்பட பலர் பங்கேற்றனர். ஏற்கனவே சென்னை கோலாலம்பூர் மற்றும் சென்னை லங்காவி என இரு நேரடி பயணச் சேவைகளை வழங்கி வரும் இண்டிகோ மலேசியாவில் 3வது இடமாக பினாங்கை தேர்ந்தெடுத்துள்ளது.